ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹை ப்ரோட்டீனில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி இன்றைக்கி பார்க்கலாமா? அதுக்காக இன்றைக்கி ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு, அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இப்போ மெஷர்மெண்ட்லாம் ஒரே கப்பில் எடுத்ததுனால அப்படியே சொல்கிறேன். இப்போ நான் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுட்டு நல்லாவே ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா பொருளையுமே கிராம்ஸில் அளவுகளில் சேர்க்குறோம் அப்படின்னா பச்சை பயிறு 100 கிராம், அரிசி 50 கிராம், உளுந்து 25 கிராம், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், இந்த அளவுகளை நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட பயிர் வகைகளில் தடவை நம்ம தண்ணி சேர்த்து நல்லாவே அலசி அந்த அழுக்காக இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு நல்லாவே குட்டியாக கட் பண்ண 1 கப் நிறைய நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 4 பெரிய பல் பூண்டு, நல்லா பழுத்த ஒரு சின்ன தக்காளி, அதையும் கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா 2 வரமிளகாய் எடுத்து அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி, அப்படி இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி நம்ம அளந்து சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கிட்டு நான் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலையெல்லாம் நல்லாவே தாளித்து நம்மளோட சைட் டிஷ்ஷில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு 2 பெரிய உருளைக்கிழங்க நல்லாவே வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டை துருவி சேர்த்துக்கிட்டு 2 பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 இனுக்கு நல்லாவே குட்டியாக கட் பண்ண மல்லித்தலையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒன்று கூட நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ரூட் நீங்கள் நான் பச்சையாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணும்போது பீட்ரூட் பச்சையாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வேக வச்சும் சேர்த்துக்கலாம். பச்சையாக சேர்க்கறதுனால அதோட டேஸ்ட் இன்னுமே நமக்கு நல்லா தெரியும். இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஒன்று கொண்டு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ உருளைக்கிழங்கு பீட்ரூட்டை கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிட்டு நல்லாவே விரிசல் இல்லாமல் ரவுண்ட் ஷேப்பில் இப்படி உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம உள்ளங்கையில் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தடவலை, வெறுமனே ட்ரையாக இருக்கிற நம்ம கையில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அதில் ஓரங்கள் எல்லாம் நல்லா இந்த மாதிரி விரிசலெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு கட்லெட் ஷேப்பில் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்மளுடைய பயறு வகைகளை ஓப்பன் பண்ணுனா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஊறி பெரிய சைஸில் நமக்கு கிடச்சிருக்கும். ஊற வச்ச இந்த தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இந்த பயறு வகைகளை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் நம்ம களைஞ்சி வச்சுருக்கிற பயறு வகைகள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது சில சமயங்களில் தண்ணி ஃபுல்லாக நம்ம எல்லா தண்ணியும் வெளியேற்றாமல் அடியிலே நம்ம பவுலில் இருக்கும். அப்போ நல்லா தண்ணியை மறுபடியும் நல்லா கையாலே வடியை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொருளோட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1/2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, அப்படி இல்லைன்னா ஒரு 50 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா 3rd பல்ஸில் கொடுத்து குறப்பாலாம் இல்லாமல் நல்லா மையாக ஒரு பேஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்ச கலவைகளோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு அதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்கணும். இதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா கூட நம்ம ரெசிபிக்கு செட் ஆகாது. இப்போ ரொம்பவே ஹீட்டான ஒரு தோசை தவாவில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி மட்டும் ஊற்றி லைட்டாக ஒரு இழுவை மட்டும் இழுத்தா போதும். ரொம்ப அதிகமாக இழுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஒல்லியாகவும் நம்மளுடைய தோசை மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ இந்த மாதிரி நம்ம இழுத்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் அதே 1 நிமிஷம் மெயின்டைன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் இன்னொரு பக்கத்தையும் நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லாவே ரெண்டையுமே நல்லா திருப்பி போட்டுட்டு இதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது மறுபடியும் நம்ம இன்னொரு பக்கத்தையே நம்ம வேக விட்டுடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லாவே வெந்ததுக்கப்புறம் இப்போ திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இன்னும் உள்பகுதியுமே இந்த மாதிரி நமக்கு வெந்து கிடச்சிரும். இப்போ செஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு பீட்ரூட் கலவையை இப்படி நடுவில் வச்சுட்டு இன்னொரு பகுதியை மேலே வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சதுக்கு அப்புறமா நடுவில் இப்படி லைட்டாக ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பரிமாறிடலாம். நமக்கு சூப்பரான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஹை ப்ரோட்டீனில் ரொம்ப ஸ்பெஷலான டிஃபன் ரெசிபி இன்றைக்கி நமக்கு ரெடி ஆயிடுச்சு.
நம்மளுடைய ஸ்பெஷல் டிஃபனை ஒரு பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் அதை அப்படியே சர்வ் பண்ணிடாமல் ஒரு ஷார்ப்பான கத்தி அப்படி இல்லைன்னா ஒரு பீட்சா கட்டர் வச்சு சென்டரில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும்போது நல்லா உள்ள வரைக்கும் போயிட்டு அதோடைய செகண்ட் லேயர்லேயுமே கட் பண்ணுற மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பரிமாறும்போது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிஃபன் ரெசிபியோட நம்மளோட ஸ்பெஷலான கார சட்னியை வச்சு பரிமாறும்போது டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.